ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப கிறிஸ்பியாக ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிறு வச்சு கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பயிறு நீங்கள் ஊற வைக்கிற டைம் தான் ஆகும், மற்றபடி இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. கொஞ்சமான பொருட்களே போகுதும் இது செய்கிறதுக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், பசங்களும் ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்கு இல்லைனா காலையில் டிஃபனுக்கு கூட நீங்கள் செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ பச்சை பயிறு கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பச்சை பயிரை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நைட் ஃபுல்லாக நான் பச்சை பயிறு ஊற வச்சு எடுத்திருக்கேன். நைட் ஃபுல்லாக உங்களுக்கு ஊறினா தான் நல்லா உங்களுக்கு அரைஞ்சி வரும். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பச்சை பயிறு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். 200 கிராம்ன்றது 1 கப் அளவுக்கு இருக்கும். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே காரத்துக்காக ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் ஏற்கனவே மறுபடியும் நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். அதனால் இது 4 சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்ட அதில் கொஞ்சம் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். நான் வெறும் இஞ்சி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சீரகம் முழுசாக சேர்க்க விருப்பப்படலைன்னா நம்ம வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது மிளகாத்தூள் போடும்போது சீரக பவுட்ரு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இது கூடவே சேர்த்து அரைச்சிட போகிறேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைச்சாலும் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதை மாற்றினதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கட்லெட் தட்டும்போது ஈஸியாக இருக்கும். நான் அதே அளவுக்கு 1 கப் அளவு பயிருக்கு 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே இந்த கட்லெட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பச்சை பயிறு அரைக்கும் போது உப்பு எதுவும் சேர்க்கல, அதனால் இதில் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சாட் மசாலா கூட ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இது சேர்க்கும்போது ஒரு புளிப்பு தன்மையோடு உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால் இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நம்ம அரைச்சி எடுத்த பச்சை பயிறு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல இந்த மிளகாத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை இந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை எடுத்துக்கோங்க. இப்போ இதை உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். வடைக்கெலாம் தட்டுவீங்களா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தடியாக தட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் கட்லெட்டுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் வடை மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப முறுமுறுன்னு ஆகிடும். கட்லெட்டுக்கு அந்த மாதிரி முறுமுறுன்னு தான் நல்லா இருக்காது. உள்ளே சாஃப்டாக வெளியில் முறுமுறுப்பாக இருக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்தாச்சு. இப்போது நம்ம எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க கட்லெட் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ சூடாயிட்டேன்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக அந்த மாவை போட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு போட்டுரும் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நம்ம ஒவ்வொரு கட்லெட்டாக இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கடாய் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நெருக்கி அந்த மாதிரி போட்டுறாதீங்க. கொஞ்சம் இடம் விட்டு திருப்புறதுக்கு இடம் விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ நான் எடுத்துருக்கிற பேனில் இந்த மாதிரி 4 பெரிய சைஸில் போட்டிருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்ல தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் போட்ட உடனே திருப்பி விட்டிங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சி உதிர்ந்து போயிடும். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நல்லா அடியில் நல்லா ஒரு சைடு வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோக்குள்ள சிம்மில் வச்சு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உள்ளே நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வெந்து வரும். வெளியிலையும் கருகி போகாமல் நல்லா செவந்து வரும் உங்களுக்கு. இப்போ ஒவ்வொன்றா திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுருங்க. நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் கழித்து நமக்கு 2 சைடுமே நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம அடுப்பு ஃபுல்லாக சிம்லேயே வச்சதுனால தீஞ்சு போகாமல் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ரெடி ஆகியிருக்கு. அவ்வளோதான், இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்துடலாம்.
இப்போ நம்ம எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத மாவையும் நம்ம தட்டி போட்டு எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருந்ததுனால 10 அளவுக்கு கட்லெட் கிடச்சிருக்கு. இப்போ நான் மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த கட்லெட் எவ்வளோ மொறுமொறுப்பாக நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.